வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன கருடன் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இந்த படத்தை வந்து ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் குடும்பத்தோடு பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நான் உங்களோட ரிஸ்க்லேயே விட்டுறேன். அந்த அளவுக்கு வந்து ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து நம்மளுக்கே தெரியும் 2024 இந்த வருஷம் வந்து நிறையா தமிழ் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்தாலுமே எந்த ஒரு படமே வந்து சொல்லிக்கும்படியான ஒரு ஹிட்டாக வந்து அமையலை. ஸோ அந்த ஒரு வருத்தம் வந்து தமிழ் சினிமா ரசிகர்களே இருந்துச்சு. அதை வந்து இந்த படம் வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா கிட்டத்தட்ட 2 நாளே வந்து ஒரு நல்ல வசூல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கேள்விப்பட்டேன். பின்வரும் வாரங்களையும் இந்த படம் வந்து நிறையா வந்து பேசப்படும் அண்ட் நிறையா நாள் இந்த படமும் ஓடும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் வந்து எப்படி பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ரைட் ஃப்ரம் சூரியிலிருந்து சசிகுமார் வரையும், சமுத்திரக்கண்ணி அண்ட் அதே மாதிரி நம்ம உதயகுமார் அண்ட் அதே மாதிரி நம்ம வடிவுக்கரசி அண்ட் சிவாடா மற்றும் பலர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நம்மளுக்கு அந்த சூரி கேரக்டர் வந்து ப்ளஸ்ஸாக தெரிஞ்சதுக்கான காரணங்கள் அந்த ஒரு சசிகுமாரோட கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் நீட்டாக பண்ணியிருக்காரு. ஆதி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு என்ன தேவையோ அவர் எப்படி பண்ணுவார், என்ன அவர் இருந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாகவே அவர் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் அண்டர் ப்ளே பண்ணி சூரியை வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சமுத்திரக்கனி அப்படி தான். ஸோ அவர் வந்து ஒரு மெடுக்கான ஒரு அதிகாரியாக வராரு. என்ன தான் வந்து நேர்மையாக இருந்தாலுமே கூட இருக்கிற சிஸ்டம் வந்து நம்ம அவங்கள வந்து நேர்மையாக இருக்க விடுறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த கதாபாத்திரம் வந்து பதிவு பண்ணும். ஸோ அதுவும் வந்து அவர் நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து சிவாதா வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த ரோலும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இயக்குனர்கள் வந்து அவங்கள வந்து நிறையா வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மராக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம அவங்க படங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மராக தான் இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க நிறையா படங்களில் நம்மளால் பார்க்க முடியல. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. மேபி இதுக்கப்புறம் அவங்கள வந்து நிறையா படங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம கதையின் நாயகனான சூரிக்கு வருவோம். ஸோ அவரோட ரோல் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. சொக்கன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். விசுவாசத்துக்கு விசுவாசமாகவும் அண்ட் அதே மாதிரி நியாயம் வரப்போ அவர் அந்த யோசித்து தடுமாற விஷயம் அண்ட் எல்லாமே வந்து அவர் நீட்டாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அண்ட் கிட்டத்தட்ட இந்த கதாபாத்திரம் ஜெயிச்சதுக்கான காரணமே வந்து அந்த ஒரு அண்டர் பிளே. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து எப்படி வந்து வராரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அதனால தான் வந்து இந்த கேரக்டர் வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி பார்க்குறதுக்கும் வந்து என்ஜாயபிளாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். மற்றபடி இந்த இல்லை அப்படின்னா இந்த அவரும் வழக்கமான ஒரு ஹீரோவாக வந்து ஒரு 4 ஃபைட்டு, டான்ஸு அண்ட் அது மாதிரி காமெடி அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவரும் வந்து மற்றவும் ஒரு ஹீரோவாக தான் இருந்திருப்பார். பட் இந்த மாதிரி வந்து அண்டர் ப்ளே பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் வந்து அவர் எப்படி வந்து பொங்கி எழுகிறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு அதில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் வந்து பேசப்படும். அதை தான் வந்து அவர் நீட்டாகவே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் சங்கர் ராஜா வந்து நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தார். நம்ம சமீபத்தில் அவரோட படங்களான ஸ்டார் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பட் ஆனால் இந்த படத்தில் ஒரு நீட்டான ஒரு எஃபர்ட்டை போட்டிருந்தார். கிட்டத்தட்ட வந்து அந்த இன்டர்வல் பிளாக்கில் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸும் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். சரி, ஓகே, இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்துலாம். நம்ம சூரி அவர் தான் வந்து சொக்கன். ஸோ அந்த கேரக்டர் வந்து நம்ம உன்னி முகுந்தனோட கேரக்டர் அவங்க வந்து கருணா. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப விசுவாசமாக இருப்பார். அது ஏன் அப்படிங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஆதி வந்து நம்ம சசிகுமாரோட கேரக்டர் பேர் ஆதி. ஸோ இவங்க ஆதியும் கருணாவும் நண்பர்களாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சூரி வந்து கருணாவுக்கு விசுவாசியாக இருப்பார். எந்த ஒரு பிரச்சனை விசுவாசி, அதாவது நம்ம சொக்கன் வந்து கருணாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உயிரை கூட கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசியாக வந்து இருக்கார். ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் இந்த ஒரு நில பிரச்சனையால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு
துரோகங்கள், அதே மாதிரி ஒரு விரிசல்கள் அவங்க உறவுக்கிடையே வருது. ஸோ இதெல்லாம் வந்து இவர் வந்து சொக்கன் வந்து எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, நியாயத்துக்கு பக்கம் போகிறாரா இல்லை விசுவாசத்துக்கு பக்கம் போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இதுக்கிடையே வந்து நம்மளுக்கு அந்த மண், பொன், அதே மாதிரி அந்த பெண், ஸோ இந்த 3 விஷயத்தையும் வச்சு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க, என்கேஜிங்காகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நாள் கழித்து ஒரு தமிழ் படத்துக்கு நீட்டாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதேமாதிரி என்கேஜிங் பரபரப்பாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். இந்த படத்தில் அப்போ பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. என்னென்னா செகண்ட் ஹாஃபில் வந்து நம்மளுக்கு கிளைமேக்ஸ் வந்து இதுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலுமே வந்து இன்னொரு 10 நிமிஷம் வந்து கூட ஓடிக்கிட்டே இருக்குது. அது வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையாக சோதிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்குறப்ப இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் டைலாக்ஸ் வந்து குறிப்பாக இந்த படத்தில் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து எழுதியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த ஒரு எஃபர்ட் வந்து தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி எங்கேயுமே வந்து மிகைப்படுத்தாத ஒரு டைலாக் அண்ட் யதார்த்தமான ஒரு டைலாகாகவும் நம்மளுக்கு கொடுத்துடுங்க. ஒவ்வொரு கேரக்டருமே பேசக்கூடிய ஒரு டைலாகும் வந்து நீட்டாகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக வந்து நம்ம சூரி வந்து அந்த ஒரு லென்த்தியான ஷார்ட்டான அந்த லென்த்தி டைலாக்ஸ்லாம் வந்து பேசுவார். ஸோ அதெல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ண விதம் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. எடிட்டிங் ரொம்பவே நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே எங்கே கட் பண்ணுமோ அங்கே கட் பண்ணி நம்மளுக்கு வந்து கிறிஸ்பாக வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி அவங்க அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் வந்து அவங்க ட்ரிம் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நீட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நெவர்தலஸ் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் ஓவராலாக சூரிக்காக இந்த படத்தை வந்து தாராளமாக ஒரு தடவை தியேட்டர்ஸில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.